அரசியல் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றம். தமிழகத்தில் ஒரு மாற்றுக் கட்சி வந்திருக்கிறது. அதாவது திராவிட கட்சிகளை வீழ்த்தி மாற்றுக் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் சூழ்நிலையில் வந்துவிட்டது. 1967 திக, அதாவது திராவிட கழகத்தில் இருந்து பிரிந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 1967 காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சியை பிடித்தது. அன்று பிடித்த சனியன் இன்று வரை நம்மை விட்டு போகவில்லை, இப்பொழுதுதான் போகப் போகிறது. அதுவும் ஒரு தமிழன் வெற்றி பெற்று தமிழகத்தை ஆள வருகிறான். தமிழக வெற்றி கழகம் பேரை பார்த்தீர்களா? தமிழக வெற்றி கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததிலிருந்து தமிழக மக்களை குடிகாரர்களாகவும் இலவசங்களை கொடுத்து சோம்பேறிகளாகவும் மாற்றி மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு நல்ல அறிவுத்திறனை புகட்டவில்லை. சிரித்து பேசி, காமெடியாக பேசி, அடுக்குமொழியில் பேசி அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதிலிருந்து பிரிந்து வந்ததுதான் அதிமுக. அதுவும் இதுவும் ஒன்றுதான். அன்று காமராஜர் சொன்னால் ஒரு குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்று. அதுதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தை ஆள வந்த தமிழண்டா என்று இனி தமிழ்நாடு தமிழுக்கே சொந்தமாக ஆக வேண்டும். தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு, இதை விஜய் உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும். சிபிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன், ஆங்கிலோ இந்தியன் பள்ளி, இப்படிப்பட்ட பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் 50%, அதாவது 50 விழுக்காடு அவர்களுக்கு இலவசமாக கல்வியை வழங்க வேண்டும். இதை சட்டமாகவே கொண்டு வர வேண்டும். இதை விஜய் கண்டிப்பாக செய்வார் என்று நினைக்கிறேன். காரணம், கல்வி கண்டை திறந்தார் காமராஜர். அந்த கல்வி கண்டை மூடியதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். காரணம், எல்லோருக்கும் தனியார் கல்வியை வழங்கிவிட்டது. எல்லோரும் கல்வி கூடத்தை திறந்தார்கள். சாராய வியாபாரிகள் எல்லாம் கல்வி கூடத்தை திறந்து கல்வியை வியாபாரமாக்கி விட்டார்கள். ஏழை மக்கள் படிப்பதற்கு வசதி இல்லாமல் போயிடுது. ஆகவே அதை மாற்றி அமைக்க வேண்டும். அதே போன்று ரேஷன் பொருட்களின் தரத்தை உயர்த்த வேண்டும். அவர்கள் கொடுக்கும் அரிசி, பருப்பு போன்றவற்றை நல்ல தரமுள்ளதாக கொடுத்து அவர்களை ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். அதே போன்று நல்லதை செய்யுங்கள். தமிழகத்தில் தமிழனுக்கு வேலை வாய்ப்பு வருவார்கள். தமிழகத்தில் தமிழனுக்கு மட்டும்தான் வேலை. தமிழக அரசில் தமிழ்